சென்னையில் வீட்டில் அனுமதி இல்லாமல் வெட்டி விற்பனை செய்யப்பட்ட ஆட்டிறைச்சி மற்றும் 30 ஆடுகளை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னை ஐசவுஸ் பகுதியில் அனுமதி இல்லாமல் ஆட்டிறைச்சி விற்பனை செய்வதாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் அதிரடி சோதனை நடத்திய அதிகாரிகள் பிலால் என்பவரது வீட்டில் விற்பனை செய்யப்படும் நிலையில் இருந்த 30 ஆடுகளின் இறைச்சியையும் உயிருடன் இருந்த 30 ஆடுகளையும் பறிமுதல் செய்தனர். ஆய்வு செய்தபோது பார்த்தா கிட்டத்தட்ட 30 ஆடுகளுக்கு மேலாக இவங்க அறுத்து எந்த விதமான வசதி இல்லாமல் சுற்றுப்புறம்லாம் அவ்வளோ கேடுதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை, அன்ஆத்தரைஸ்டு, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுமதியின்றி இது பார்த்திங்கன்னா ஸ்லாட்ரு பண்ணணும்னா மாநகராட்சி அனுமதி பெற்ற மாநகராட்சியில் 3 இடங்கள் இங்கே சென்னையில் இது இருக்குது. அங்கே தான் வெட்டணும். அங்கே தான் வெட்டினரி ஆஃபீஸர் தலைமையில் இதை சர்டிஃபை பண்ணி பண்ணுவாங்க. இது நோய் இல்லாத ஆடு அப்படின்னு சொல்லி அவங்க தான் சர்டிஃபை பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எந்த மாதிரி ஆடுகள் என்று தெரியாமல் நோயுள்ள ஆடுகளும் சரி, இன்னும் சில ஆடுகள் வெட்டப்படாமல் அப்படியே வைத்திருக்காங்க. இது முற்றிலும் உணவு பாதுகாப்பு சட்டத்திற்கு விரோதமானது.